காமெடி கேங்ஸ்டர்ஸ். பொதுவா சுவையில வந்துட்டு பல வகையான சுவை வந்துட்டு இருக்குங்க. காரம், புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு இந்த மாதிரி நிறைய சுவை இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெஸ்டான சுவை அப்படின்னா அது நகைச்சுவை தான். ஓ, அப்படியே சிலிர்க்குது தரா. இந்த மாதிரிலாம் நீ பேசுறதெல்லாம் சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்ததே இல்லப்பா. பட் இந்த நகைச்சுவை வந்துட்டு நம்ம டேஸ்ட் எல்லாம் பண்ணி உணர முடியாது. அதை நம்ம கண்ணால் பார்த்து, காதால் கேட்டு, மனசால் உணர்ந்து, வாய் விட்டு சிரிச்சாதான் இந்த நகைச்சுவையை நம்மளால் உணர முடியும். ஸோ அப்படியேப்பட்ட நகைச்சுவையை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம ஷோவில் நம்ம ஜட்ஜஸ், மென்டார்ஸ், கண்டஸ்டன்ஸ் அண்ட் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷோக்கும் நம்மளோட செட்டுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதே நம்மளோட ஜட்ஜஸ் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் on stage. So judges, வாரம் நம்ம ஷோவில் வந்து டிஃப்ரெண்டான நிறைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்றதும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இந்த வாரம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் கலக்குவாங்க தான் தெரியும். அண்ட் எல்லாருக்கிட்டேருந்தும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ எஸ், லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். அப்படி தர்ஷு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறதாகட்டும், மென்டார் சொல்கிறதாகட்டும், அதெல்லாம் எடுத்து அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து வேறு லெவல் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்குமே ஒரு பவர் பேக்டான நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும். நாங்களும் எந்திரிச்சு ஒவ்வொரு டைமும் இந்த சேலெல்லாம் இழுத்து அப்படியே வச்சுட்டு வந்து முரசடிக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் சரி ஓகேங்க, போய் உட்காருங்க போங்க. நிரஞ்சன், சுவைன்னு சுவையை பத்தி பல விஷயம் வந்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் அப்படிப்பட்ட சுவையை வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்கிறவங்க தான் நம்மளோட இல்ல மென்டார்ஸ். சரி சரி ஓகே, லெட்ஸ் வெல்கம் அவர் சூப்பர் மென்டார்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி ஜட்ஜஸ்லாம் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு, அதுக்கப்புறம் அவங்களோட கருத்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் தான் ஓனர், அதாவது ஒவ்வொரு டீமுக்கும் ஓனர் நீங்கள் தான். ஸோ நீங்கள் வாரம் எப்படி எதிர்பார்க்குறீங்க, இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் டீமை நீங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்க? அவரே ரெடி ஆகல, அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. எல்லா ஷோலையும் ஜட்ஜஸாக இருக்கட்டும், மென்டராக இருக்கட்டும், ரொம்ப ஜாலியாக வந்து உட்காந்துப்பாங்க. பட் இந்த ஷோவில் மட்டும் தான் எங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஐயோ இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு அது ஒரு டாஸ்காகவே இருக்குது. அது பசங்களுக்கு ஜாலியாக இருக்குது, அவங்களே பண்ணுறாங்க. நீங்க நிக்கிற தோரணை, இந்த கண்ணாடி எல்லாம் பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க என்ன தனியா பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, என்ன இன்னொரு ஜோடியோட பார்த்தா உங்களுக்கு பல விஷயம் புரியும். யூ வாண்ட் டு see பாத்தீங்களா எதுக்காக இன்னைக்கு நான் இந்த காஸ்டியூம் போட்டேன்? ஏன்னா என்னுடைய தர்ஷு பேபி வந்து அப்படி பட்டு புடவை கட்டி அழகா இருந்தாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நானும் இருக்கணுங்க. இருக்கா அண்ணன் தங்கச்சி ஈக்குவலா இருக்கிறீங்கப்பா. நீ எப்பவுமே ஈக்குவலாவே இருக்க மாட்டேன், கொஞ்சம் ஹைட் கம்மியா தான் இருப்ப. நாஞ்சில் வந்து இந்த செட்டுக்கே ஒரு ஏஞ்சல் மாதிரி. ஓகேவா? சந்தேகப்பட்ட சிறைதான் போச்சு. நாஞ்சில் வந்து இந்த அம்மாவுக்கு ஏஞ்சலாம். ஐயோ எனக்கு இல்ல, இந்த ஹோல் செட்டுக்கு போன எபிசோட்ல நாஞ்சில் வந்து அந்த புது பொண்ணு யாதவி யாதவி கிட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்கிட்ட என்னென்ன பிட்லாம் போட்டாரோ அதே பிட் அந்த பொண்ணு கிட்ட போனேன். அப்பயே முடிவு பண்ணிட்டேன். எந்த எபிசோட் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்க நோட் பண்ற. ஏன்னா நாஞ்சில் வராரு. ஐயோ சரி சண்டை போட்டுக்காதீங்க, எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஆனா இன்னைக்கு வந்து தர்ஷு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே ஃபைன், மென்டார்ஸ் நீங்க இப்போ போய் உங்க ப்ளீஸ்ல உட்காருங்க. ஒரு பக்கம் ஜட்ஜஸ், ஒரு பக்கம் மென்டார்ஸ் அண்ட் ஆப்போசிட்ல நம்ம கண்டஸ்டன்ஸ் அண்ட் நம்மளும் வந்துட்டு ரொம்ப ரெடியா இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன மாதிரியான ஃபன், எவ்வளவு ஜாலியா இருக்க போறோம் அப்படின்றது. பட் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம்? அமர்கல சங்கத்தை தான் கூப்பிட போறோம். So let's welcome அமர்கல சங்கம் on stage.
வாங்க கூர்கா சார். என்ன என்ன இப்பவே வந்துட்டீங்க? ஆமா நான் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அவ்வளவுதானே வித்தியாசம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆரம்பிக்கலாங்களா? அறிவு இருக்கா? செட்டுக்குள்ள கத்தியோட வந்திருக்க. ஜெயா டிவில கத்தி தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் கிறுக்கு பயலே. நான் இந்தியன். நான் என்ன ஃபாரின்காரனா? பாத்தீங்களா இந்த மாதிரி கலை செடியான காமெடிகளை வேரோட அறுக்கத்தான் நான் வந்திருக்கேன். ஓ கலை செடிய தோட்டக்காரரா? சாரி தோட்டக்காரரே. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாஞ்சில பார்த்து பயப்படாதீங்க. க்ளோஸ்அப் வைக்க மாட்டோம், கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். ஓகேவா? தைரியமா சேனலை கண்டினியூ பண்ணி பாருங்க. 12 o'clock அட் ஜெயா டிவி. ஓகேவா? நான் ஏன் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவோட கலைகளை வேற இருக்கத்தான் நான் சில பேரை கடத்திட்டு வந்திருக்கேன். எங்க கடத்தினவங்களை காணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் கொஞ்சம் லிபரலான கடத்தல்காரன், அதான் ஃப்ரீயா விட்டுட்டேன். அவங்களா வந்து கைத்துல உட்காந்துக்குவாங்க. என்ன தேடுறீங்க தம்பி? என்ன தேடுறீங்க? இல்ல கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ் சொன்னாங்க. பொட்டுக்கலா கலக்கலா உட்காந்துருக்கு, பசங்களா கேங்ஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. காமெடி எங்க தேடிக்கிட்டு இருக்கேன். தமிழ் சினிமால நான் ஒரு முக்கியமான டைரக்டர். என்னை எதுக்கு கடத்திட்டு வந்தேன்? உன்னையா? உன் பேர் என்ன? ஏஆர் நெல்சன் கணக்க ரத்ன அட்லி. இப்ப தெரியுதா? ஒரு பெயரே சொந்தமா யோசிக்க முடியல. நீ எல்லாம் எப்பரா ஸ்கிரிப்ட் எழுதுவ? நான் ஸ்கிரிப்ட் எழுதுறது இல்ல, ஒன்லி டைப்பிங். டார்ச்ச கொஞ்சம் கொடு. இப்ப நீ கேட்டா பண்றீங்க. இல்ல இதுல காமெடி எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். சாரி வண்டிச்சிருக்கேன். நீயே போய் உட்காந்துக்க போ. இந்த மாதிரி அடுத்து ஒரு ஹீரோ பிரபலம் இருக்கார், அவரை கடத்திட்டு வந்துருக்கோம். जी 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 टाक 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 போடி உட்காந்துக்கிறேன். யார் நீ? ஹர்ஷா பாகல மாதிரி இருக்க. ஜி என்ன தெரியல, காத்து வாக்குல இருந்து காத்து தெரியும்ல? தெரியும். ஸோ அந்த படத்துல இருந்து டூ 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 ஐ லவ் யூ டூ, நிஜமா ஐ லவ் யூ டூ பாத்துருக்குல? புரியலையா? இப்ப பாருங்க புரியும். தேங்க்யூ. லோ பட்ஜெட் சமந்தா, லோ பட்ஜெட் நயன்தாரா, தேங்க்யூ. ஜி என்ன நம்புறீங்களா? இப்போ நான் தான் விஜய் சேதுபதி ஜி. அப்படியா? தெரியுமே, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தானே நீங்க. வாட்ஸ்அப்ல நிறைய வீடியோ பார்த்திருக்கேன். ஆக்சுவலா முட்டை உடைஞ்சு ஃபீல் பண்ண கூட. ஓகேவா? உடைஞ்ச முட்டை எடுத்து ஆம்பளை சைவம் உட்காருங்க, அப்புறம் முட்டையை உடைச்சுக்கலாம். உட்காருங்க. ஜி ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ் சினிமாவில் பல துக்கம் துயரம் நேர்ந்திருக்கு. அதெல்லாம் தட்டி கேட்க தான் ஒரு இந்தியனா நான் வந்திருக்கேன். ஓகேவா? இதுக்கு முக்கியமான காரணம் இன்னொருத்தர் இருக்காரு. நம்ம தமிழ் சினிமா கெட்டு போனது காரணமே அவங்க தான். அவரையும் கடத்திட்டு வந்திருக்கேன். யாரா நீ? சார் 8ஆம் நம்பர் மைக்கு எச்சு துப்பிட்டான் பாத்துங்க. பாத்தீங்களா? எல்லாரையும் கடத்தினது நான் தான். நான் எல்லாருமே யாரா நீன்னு கேட்டு தான் இன்ட்ரோ பண்ணுவேன். நான் உங்களுக்கு தெரிவிக்கணும் இல்லையா? அதனாலதான் இப்ப சொல்லு யாரா நீ? నేడు నాడు తెలుగుల బెగా 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 స్టారులు. ஆமா, என்ன பண்ண பண்ணி? ఏ ఈ వెహికల్ ఆ స్టేషన్ లో పంచరాయిలు పంచరాయిలు నాడు ఒక్కడే కైరు ఇழுத்து வந்து விட்ட பாரு கிண்டி ஆட வண்டி அப்படியே మండి. తెలుగుటి யாரா நீங்க? ஆவுடு 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 நாடுக்கு தேவுடு. இதெல்லாம் எப்படி நீங்க பண்றீங்க? இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? నేను నైనా ఆ సింగిల్ ల్యాండ్ లో ఆ ట్రైన్ పంచ్ చేంజ్ ఆ ట్రైన్ నిన్నుడా. தாத்தா ஏதோ பண்ணுவாரே. నేను ఓ తాత ఆ ట్రైన్ ఆ సింగిల్ కిక్కుడు ఆ ట్రైన్ అవ్వడ పోయి ఆ ట్రైన్ లాస్ట్ కంపార్ట్మెంట్ అవ్వడ வந்து இப்படி நின்னு ரெயின்போ காட்டு. டூபன் தெரிஞ்சிச்சு மலையாளம்லாம் வெல்ல வரும். இல்ல இது பேன் இந்தியா மூவிமா, எல்லாம் பேசுவோம். ஆமா சார், இந்த மாதிரிலாம் சீன் எடுக்கிறீங்களே, இதெல்லாம் எந்த தைரியத்துல எடுக்கிறீங்க? నేను ఉండు ఓటీటీడా. நாங்களும் ஓடிடி தான் பார்ப்போம். ஓடி தான் பார்ப்போம். என்னன்னா ஓடிடி? ஓடிடினா ஓடாத தமிழ் அண்ட் தெலுங்கு படம்னு அர்த்தம். அதேலு அப்படியா? அப்படிதான்
இப்ப வர தமிழ் சினிமாலாம் வெள்ளி விழா கொண்டாடுறதே இல்லையா? வெள்ளி விழா வரைக்கும் போறதே இல்லை. இந்த வெள்ளில இருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் போறதே பெரும்பாடா இருக்குது. இப்போ தமிழ் சினிமா எவ்வளவு மோசமா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இவனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆமா, போன வாரம் உன் தலைவன் நடிச்ச படம் வந்துச்சுல்ல? ஆமா ஜி. படம் நல்லா இருந்துச்சா இல்லையா? ஜி ஆக்சுவலாக அந்த விஷயம் சொல்லி ஆகணும். என் தலைவன் வந்து அப்படியே இறங்கினாலே அப்படியே ஸ்க்ரீன் ப்ரெஸ் அல்லும் ஓகேவா, அப்படியே டான்ஸ் ஆட ஒரு பார்க்கணும், அப்படியே தாக் 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 போட்டு அவருக்காக ஜி நல்ல தெளிவாக அவருக்காக 200 கொடுத்துல 1500 கொடுத்து கூட நான் அந்த படத்தை பார்ப்பேன். ஓகேவா? நான் கேட்ட கேள்விக்கு நீ சொன்ன பதிலுக்கு என்ன அர்த்தம்? ஜி நீங்க சும்மா சொல்லாதீங்க. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? எனக்கும் ஃபேமிலி இருக்கு, எனக்கு படம் பிடிக்கல, அப்ப நான் அனாதையா? ஜி ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நீங்க ரொம்ப வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றீங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. நீங்க கேன்சல் போயிட்டு எல்லாத்தையும் நிறுத்த சொல்ல பாக்குறியா நீ என்னையவே? கண்டிப்பா நீங்க நிறுத்தி ஆகணும் ஜி. எதை நிறுத்தணும்? முதல்ல அவங்கள நிறுத்த சொல்லு. 120 ரூபாய்க்கு படம் பார்க்க போனா என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி தான் போறோம். ஆனா இரிட்டேட் பண்றாங்களே, அவங்கள நிப்பாட்ட சொல்லு. சந்திரமுகியில பாம்பு இருக்கிறது போல, ஜெயா டிவில நிரஞ்சன் இருக்கிறது போல சும்மாவே ஹீரோயினை வச்சிருக்காங்களே, அவங்கள நிறுத்த சொல்லு. ஐயோ, திருவிழா சீன், ஒவ்வொரு திருவிழா சீன் முடிஞ்சதும் கலவர சீன் வருது, அதை நிறுத்த சொல்லு. இவ்வளவு ஏன் தீவிரவாதிங்க எல்லாரும் ஒரே மதம் அப்படின்னு காட்டுறாங்களே, அவங்கள நிறுத்த சொல்லு. நான் நிறுத்தேன். இப்போ நீங்க சிறப்பா தமிழ் சினிமா எடுக்க நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். ஓகேவா? அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி நடிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஜெசி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கு, உங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்கு. ஓகே. அவளை நீங்க எப்படி லவ் பண்ணுவீங்க சொல்லுங்க. பொறுமையா ரொமான்ஸாவை பக்கத்துல போய் கீழே குடிஞ்சு அப்படியே அந்த பொண்ணை தோல் மேல தூக்கி போட்டு காட்டு மகளாக தூக்கிட்டு போயிருவேன். அப்படியே போயிடு, இங்க வந்துடாத. ஓகே தம்பி நீங்க சொல்லுங்க, ஒரு லவ் சீன் அதை எப்படி நீங்க பண்ணுவீங்க? நான் அந்த லவ் சீன்ல மேர ஹார்ட்ட ரெண்டா பிரிச்சு ஹார்ட்ட எடுத்து பவுன்ஸ் செஞ்சுండి பவுன்ஸ் ஆட்டு தெலுங்கானா தாண்டி கர்நாடகா தாண்டி எல்லா ஊரு தாண்டி లవ్వర్ హార్ట్లో ನಾನು సర్జరీ செஞ்சு హార్ట్లు మేరే హార్ట్లు ఉழுந்து హార్ట్లు రీబే తాయు. என்ன ஹார்ட்டா இல்ல டி-ஷர்ட்டா மாத்தி மாத்தி போடுறீங்க? நீ உட்காந்துக்கோ. தம்பி ஜி சொல்லுங்க. அந்த பொண்ணு உங்க வீட்டு மாடியில இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக லொக்கேஷன் வந்து மாடியா? இப்போ நீங்கள் கவலைப்படாங்க. ஆக்சுவலாக கார்த்திகை தீபம் சும்மா கும்புற அகலாம் சும்மா நாசமாக இருந்துச்சு. நான் எங்கள் அம்மாட்ட போனேன், அம்மாம்மா குந்தாட்டு எல்லாம் சும்மா கும்முன்னு இருக்குமா, நம்மடியம்மா கம்முன்னு இருக்குதே, இந்த மாதிரி உம்முன்னு இருக்குது, என்னடா இது அக்கம் பக்கத்தில் உள்ள விலகெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்தான்னாச்சு. இப்படிப்பட்ட தமிழ் சினிமா இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கேட்கலாம், மற்ற ஸ்டேட் படத்துலலாம் கிரிஞ்சு இல்லையா அப்படின்னு கேட்கலாம். மற்ற ஸ்டேட் படங்கள் இடையில கிரிஞ்சு இருக்கு, ஆனா நம்ம நாட்டில் கிரிஞ்சு இடையில தான் படமே இருக்கு. ஓகேவா? படம் வர்றப்ப ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்றது, 10 வருஷம் கழிச்சு அண்டர் ரேட்டட்னு சொல்றது, இதெல்லாம் வேணாம். சரியா? படத்தை படமா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் சினிமா நல்ல படங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் விடை பெறுகிறேன். அமர்கல சங்கம் வந்துட்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்னமோ ஒன்று இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அதே மாதிரி நம்ம மென்டார்ஸும் ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டலாம். ஒவ்வொரு வீக்கும் உங்கள் காமெடி பயங்கரமாக இருக்கும். இந்த காமெடி கொஞ்சம் வீக்காக இருக்கா நாங்கள் எதிர்பார்க்கல. அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்த தடவை நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு எங்கள் ஆசை. எண்டில் அவங்க சொன்ன ஒரு விஷயம், அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தமிழ் சினிமாவில் நல்ல சூப்பரான ஒரு மெசேஜ். நீங்கள் அந்த மெசேஜ் உண்மையிலேயே அது பாராட்டலாம். ஓகே, மென்டார்ஸ் அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஜட்ஜஸ் விசிலா இல்லை முரசா? அடுத்த டைம் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பிளேஸுக்கு உட்காருங்க. நம்மளோட கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸில் அடுத்து யார் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா, நான் வந்தோடனே பார்த்தேன் ஏதோ கெட்டப்லாம் போட்டு வேற மாதிரி இருந்தாங்க. என்ன வேற்றுக்கிரவாசியா அப்படின்னு பார்த்தா நம்ம டீம் பசங்க தான். எந்த டீம்? நம்மளோட அடாவடி வம்சம் தான் வர போறானுங்க. என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம் ஆன் ஸ்டேஜ். இந்திரா வந்தது சந்திரா வந்தது. சார், நீங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இயக்குனர். அவங்களுக்கு தெரியுது. நீங்க போய் இப்படி சோகமா இருக்கலாமா சார்? அது ஒன்றும் இல்லடா, ஒரு ப்ரொடியூசர் கிட்ட 1930 இருந்து 2050 முடிகிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கதையை சொன்னேன். அப்புறம் என்ன சார், நீங்க தான் செட்டு போறதுல பிரம்மாண்டமான இயக்குனராச்சே. அதான பிரச்சனையே. அவரு 1930 போய் லைவா ஷூட் பண்ண சொல்றாரா? லைவா போய் ஷூட் பண்றதுக்கு நானா மந்திரவாதியா? சொல்லுங்க சார். உங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், உங்க தாத்தா எவ்வளவு பெரிய டைரக்டர். தாத்தா தானே. அதாவது என் தாத்தாவோட 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 தாத்தா என் அப்பா சொன்னாடா,
நீ ஒரு டைரக்டர் ஆகணும்னு. அது மட்டும் இல்லை, இந்த பேனாவை கொடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினா நல்லா வரும் சொன்னா. இது வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் கூட ஒழுங்காக வந்ததே இல்லைடா. என்ன பேனா இது? சை போடா. பெற்றாலும் சௌக்கியம் உண்டாகட்டும். வேற லெவல். பிறந்து விட்ட அந்த மகராசியர் திறந்து விட்ட மகராசன் நான் தாங்க. நீங்க தானா? உனக்கு என்ன உதவி வேணுமோ கேளுப்பா, நான் பண்ண தயார். அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை. 1930 போய் லைவாக ஷூட் பண்ணோம். எங்களை 30 கூட்டு போறீங்களா? தாராளமா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ டெல்டா செய்யட செய்யட செய்யடா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யட செய்யட செய்யடா நீ டெல்டா செய்யட செய்யட செய்யடா 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 செய்யடா. ஆஹா, என்ன அற்புதமான உலகம்! இந்த அற்புதமான உலகத்தில் வாழ்வதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆமாம், நீங்கள் எல்லாம் யார்? ஓ, வேற்று கிரகவாசிகளா? ஆமாம், நீங்கள் யார்? நாங்க யாரும் என்ன கேட்கறத விட வேற கிட்ட யாரும் போய் கேட்டுப்பாரு. ஐயோ அவனுங்களா அடாவடி வம்சமாச்சே, அராஜகம் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லுவானுங்க. பைத்தியங்கள். சார், நம்ம படத்துக்கு ஹீரோ கிடைச்சிட்டாரு சார். இவரையே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சார். நான் முடிவு பண்ணிட்டேன் சார், இவர் தான் சார் ஹீரோ. டேய் வாடா போலாம். சார் ஹீரோ சார், நீங்க தான் சார் ஹீரோ. அழகா இருக்கீங்க சார். நான் ஹீரோவா? ஆமா சார், என் படத்துல நீங்க நடிக்கிறீங்க சார். என்னை வைத்து என்ன செய்ய ஆமா சார். போகிறீர்கள்? இல்ல, உங்களை வச்சு நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால என் கூட வரணும் சார். ஹீரோ ஓகே, ஹீரோயினுக்கு என்ன பண்றது? ஹீரோயினாடா? ஆமாடா, அதான் நான் வேற லண்டன் இளவரசின்னு சொன்னாரு. லண்டன் இளவரசி என்ன? லண்டன் இளவரசி இங்கேயே கூட்டிட்டு வருவோம். எப்பரா சார், நம்ம கிட்ட தான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆயா இருக்கு. இதை வச்சு கூட்டிட்டு வருவோம். இங்க இருந்து லண்டனுக்கு போனோம். 1945 அங்க டிராவல் பண்றீங்களா? போலாம், தாராளமா. கைப்பிடிங்க. நீங்க தாங்க இளவரசி. என்னது? நான் இளவரசியா? என்னால நம்ப முடியல. என் படத்துல நீங்க தான் நடிக்கிறீங்க. ஓகே. ஏய் மானிடா, என்னடா கூறிக்கொண்டிருக்கிற அந்த பெண்ணிடம்? அப்பொழுது என்னை வைத்து படம் எடுக்கிறாய் என்று கூறினாய். இப்போ ஒரு பெண்ணை பார்த்ததும் மயங்கி விட்டான், அவளை வைத்து படம் செய்கிறேன் என்று கூறுகிறான். சார் சார், கோவப்படாதீங்க சார், கோவப்படாதீங்க. நாங்க என்ன சொல்றோமோ நீங்க அதை மட்டும் செஞ்சா போதும் சார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரி சார், நீங்க என்ன சொல்கிறோ செய்து விடுகிறோம். கேமரா சார். அண்ட் கிளாப்பிங். இல்ல அப்படி என்ன காமெடி பண்ணிட்டு நீ கை தட்டுற? ஏன் மேடம் கிளாப் பண்ணீங்க? ஹேய் மேன், உங்க டைரக்டர் தான் என்ன கிளாப் பண்ண சொன்னாரு. மேடம், கிளாப் பண்ண கூடாது, நடிக்கணும். ஓ, நடிக்கணுமா? இப்ப பாரு என்னோட நடிப்பு. கரெக்டா நடிச்சிருவீங்கல்ல? எஸ். ஓகே, ஆர்டிஸ்ட் ரெடியா? கேமரா ஆக்ஷன். என்ன கொடுமையடா இது? டேய். பெண்ணை ஏவி விட்டு என்னை அடிக்க வைக்கிறீர்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கின்றதா? பெண்ணா இவன்? இடுப்பில் ஏறி மிதிக்கிறாளடா. ஏன் மேடம் அவர் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஹே மேன், உங்க டைரக்டர் தான் என்கிட்ட ஆக்ஷன் சொன்னாரு. அதனால தான் நான் அடிச்சேன். ஆக்ஷன் நடிக்கணும் மேம், அடிக்க கூடாது. இப்போ அவர் திரும்பவும் ஆக்ஷன் சொல்வாரு, அப்ப நீங்க நடிச்சா மட்டும் போதும். ஓகே ஓகே. சார், இப்பொழுது நாங்கள் எங்க நின்று நடிக்க வேண்டும்? என்னடா 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 சொல்லி கொடுத்தார், சொல்லி போடா. சார்,
இப்போ உங்களுக்கு எங்க நின்னு நடிக்கணும் அதுதானே தெரியணும். வாங்க இதோ பாத்தீங்களா, இதுதான் உங்க மார்க். இங்க நின்னு டயலாக் பேசினா மட்டும் போதும். அங்க நின்று இங்க நின்னு டயலாக் பேசினா போதும். சரி. ஓகேவா சார்? போலாம் சார், போலாம் சார், போலாம். ரெடி? நடிக்க மாட்டேன், நடிக்கவே மாட்டேன். ஒன்னும் அடிக்க முடியாது சார். என்னடா சாரி சாரி, ஒழுங்கா மார்க் சொல்ல மாட்டியா? சாரி சார், சொல்றா சார் 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 என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் அந்த வசனம் கொடுக்கவே இல்லை, என்ன வசனம் பேச வேண்டும் என்று. சரி வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ இதான் டைலாக். ஏய் சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, உன் மேலே ஆசைப்படல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அவ்வளோதான் சார். இதே மாடுலேஷன்ல இப்படியே பேசி. அப்போ நான் ஒன்று செய்கிறேன், நீங்கள் முதல் டைலாக்கை நீங்கள் கூறிவிடுங்கள், அதை நான் அப்படியே ஒப்பித்து விடுகிறேன். ஏய் சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. ஏய் சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. ஏய் சக்தி, நீ அழகா இருக்க நினைக்கல. ஓகே ஷாட், ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே ஷாட் ஓகே. ஐயா, நான் எந்த வசனமும் பேசவில்லை. ஏன் சார், ஏன் பேசலையா? நீங்க 3 பேர் தான் மாறி மாறி பேசிட்டு இருந்தீர்கள், நான் பேசவே இல்லை. ஷாட் ஓகே சார், டப்பிங்ல பாத்துக்கிறேன். டப்பிங்கில் பார்த்துக் கொள்கிறீர்களா? அப்ப எந்த நடிகரும் உண்மையாக நடிப்பதில்லையா? டப்பிங்கில் எஃபெக்டில் போட்டு அந்த ஹீரோவுக்காக நீங்க பாலாபிஷேகம் செய்கிறீர்கள், நெஞ்சில் பச்சை குத்திக் கொள்கிறீர்கள். ஆனா மானிடர்களா, இங்க எவ்வளவு பேர் உழைப்பாளி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சார் சாங் ஷிஃப்ட் ஆயிடலாம். ஓகே 2050 போனோம். எங்கம்மா அந்த ஆயா? ஓ 2050 வந்துட்டோமா? என்னடா அது? ஏய் என்னடா சாங் கம்போசிங், நீங்க கொரியோகிராஃப் கொண்டு வராம நம்ம மட்டும் வந்திருக்காங்க சார். எங்கடா கொரியோகிராஃப்? நான் பார்ட் டைமாக கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். அப்படியா? நல்லதா போச்சு. ஃபர்ஸ்ட் கையை இப்படி வைத்துக்கொண்டு வலிப்பு வந்ததை போல் ஆட வேண்டும். புரிகிறதா? நல்லா ஆடுறீங்க. கண்ணாடி போடலாம். ரெண்டாவது வடிவேல் ஸ்டெப்பை போட வேண்டும். அவ்வளவுதான். இதை செய்தால் போதுமா? இதை செய்தால் நடனம் வந்து விடுமா? வந்துவிடும். இவன் ஏதோ சுற்றுகிறான், நீ ஏதோ சொல்லிக் கொடுக்கின்றாய். நடனம் வந்து விடுமா? வந்துவிடும். சார் வாசலுக்கு எல்லாமே ரெடி சார். ரெடியா சார்? சாங் ப்ளீஸ். சூப்பர். ஓகே சார். நம்ம அடாவடி வம்சம் எப்போ ஒரு ஸ்கிட்டை வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்கனாலும் கண்டிப்பாக அதில் ஒரு மெசேஜ் இருக்கும், வித் ஃபுல் ஆஃப் ஃபன் ஃபில்டு காமெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜாலியாக இருந்துட்டோம். பட் மென்டார்ஸ் சொல்லணும்ல எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம மென்டார்ஸ் கிட்டே கேட்டலாம். திவாகரண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. அந்த ஒரு 1930 ஆரம்பித்த ஒரு டைம் ட்ராவலராக வந்து சூப்பராக பண்ணாங்க. நான் எப்பயும் திருப்பூர் ராஜேஷ் வந்து அவர் ஸ்கிட்டில் எப்போவுமே ஒரு ஃபன் இருக்கும், அதை தாண்டி ஒரு கருத்துக்களும் இருக்கும். அது இந்த ஆக்ட்லேயும் அதில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எப்போவுமே பவித்ரா அவங்க எப்போவுமே அவங்களோட போர்ஷனை கரெக்டாக பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம டைரக்டர் சார் பார்த்திபன் சார் மாதிரி சூப்பராக பண்ணார். அப்புறம் நம்ம தம்பி கேமராமேன்ஸ் பூந்து விளையாட்டாங்க. ஆல் த பெஸ்ட். இன்னும் உங்ககிட்ட இருந்து அடுத்த முறை இதை விட வேறு லெவலாக எதிர்பார்க்குறேன். ஆல் த பெஸ்ட். மென்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு மாதிரி மிக்சடான கமெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. பட் அவங்க இருக்கட்டும், நம்ம ஜட்ஜஸ் கிட்ட வந்து கேட்டலாம். இன்னைக்கு வந்து உங்களோட நாட் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ராஜேஷ் அவரோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். நாட் தி வெரி பெஸ்ட்னு சொல்லுவேன், பட் யூ டிட் அ குட் ஜாப். எல்லாருமே என் செல்லக்குட்டி எப்பயும் போல் க்யூட்டாக அவங்களோட ஸ்டைலில் அந்த இங்கிலீஷ் ஸ்லாங்கோட தமிழ் பேசுறது அப்படின்றது இட் இஸ் நாட் ஈஸி. அதை பர்ஃபெக்டாக பண்ணாங்க. செல்லக்குட்டி வேற லெவல். ஸோ அவங்க டீமோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து பவி தான். ஸோ பவி, நீங்கள் வேற லெவல் போவீங்க, நிறைய ஹைட்ஸ் ரீச் ஆகுங்க. வாவ், சோ நைஸ். சரி, ஓகே, ஜட்ஜஸ் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரிசல்ட் என்ன? விசிலா முரசா? ஆனாலும் வந்து உங்க
டீமுக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த டான்ஸு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மியூசிக்கு ஃபாஸ்ட் மியூசிக்னு ஆடும்போதெல்லாம் செட்டே கலகலகலன்னு சிரிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஏன் இவங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரில. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னா இப்போ போய் உங்கள் பிளேஸில் உட்காருங்க. தொடர்ந்து நம்ம ஷோல சூப்பரா நிறைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா யாரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போறோம்னா அராத்து பரம்பரை. So let's welcome அராத்து பரம்பரை on stage. இதுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு இந்த ஸ்டுடியோ எங்க கண்ட்ரோல் தான் இருக்கும். எங்களை மீறி ஒரு எறும்பு கூட வெளியே போக கூடாது. என்ன சரியா? வீட்டுக்கா தயவு செய்து போ. இது என்ன ப்ரோக்ராமா? கேசிஜி ஒழுங்க மரியாதையா அந்த சோலை என்ன பண்றான்னு கேளு. சொல்லாண்டா சொல்லு. நான் வந்து கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ல ஆங்கரா வேலை பார்க்குறேன் ப்ரோ. டேய் ஒரு சோலை கண்டெஸ்டட் தெரியல பரவாயில்லடா. அதாவது ஆங்கர் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஆங்கர் அடிச்சு வந்தா மாதிரி திரு முடிச்சு இருக்க பத்தியா? இதான் நான் தாங்க முடியல. ஒழுங்க மரியாதை பேசணும். ஓகே பாஸ். ஏய் எங்க போற? நீங்க தான் போக சொன்னீங்க. அங்க போ. ஓகே. இன்னைக்கு தங்க வேட்டை தான். ஆமா இல்ல செம்மையா இல்ல செருப்பு. ஏய் இல்ல இல்லப்பா செருப்பு இல்லாம ஷூ போட்டுருக்கீங்களே கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? இருக்கா? இருக்கு. எல்லா பொண்ணு எத்தனை சவரம் போட்டுதுன்னு பாத்துக்கோ. விரல விட்டு எந்த தூரம் மொத்தம் உருகி வந்துடணும். ஓகே. என்ன சத்தம்? என்ன சத்தம் இது? அண்ணா என்னண்ணே நான் வந்த உடனே பேண்ட் நனைஞ்சிருச்சு. ஏன் ஒரு ஆளுக்கே பேண்ட் நனைஞ்சிச்சுன்னா அப்படியா? இன்னொரு ஆளு தங்கச்சி ரெடியா இருக்காங்களா? ரெடியா இருக்காங்க. வர சொல்லிட்டானா? வர சொல்லு அண்ணா. அம்மா இங்க என்ன நடக்குது? சார் ஏதோ கேட்டுங்க ஏதோ. சார் இல்ல இங்க குழந்தை அழுவுற சத்தம் யாருக்கும். அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம நாஞ்சில் வச்சுனுங்க. அது குழந்தை இல்லைங்க, ஆந்த. ஓகே இங்க என்ன நடக்குதுன்னு சார் தெரிஞ்சுக்கலாமா? நீங்களுமா வந்ததுல இருந்து கல்யாணத்துக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். இந்த ஸ்டுடியோவை ஹைஜாக் பண்ணிருக்கோம். ஓ இப்படிதான் சென்னையில ஓஎம்ஆர்ல ஒரு ஈஸ்ட் கோஸ்ட் மால கொள்ளடிச்சாங்க ஹைஜாக் பண்ணி. அப்போ ஒரு இந்தியன் ரா ஏஜென்ட் வந்து அதை காப்பாத்தினாரு. அவர் பேர் கூட ஏதோ வீர ராகவன் சொல்லிட்டு சம்திங். யார் சார் அவரு? யாரா வேணாலும் இருக்கலாம் நண்பா. அந்த ஜட்ஜஸ்ல ஒருத்தரா இருக்கலாம், மென்டார்ஸ்ல ஒருத்தரா இருக்கலாம், இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல ஒருத்தரா இருக்கலாம். ஏன் அது வீரராகவன்றது நானா கூட இருக்கலாம். சார் அது ஏன் சார் இவ்வளோ தடவை சுற்றி சொல்றீங்க? இல்ல கேமரா சுத்தி வருமான்னு கேட்டேன் நண்பா. இல்ல நீங்களே சுத்தி பேசிக்கோங்க அப்பதான் ஒரு பில்டப் தான் நண்பா. நண்பா எப்படி இருக்கீங்க நண்பா? உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் இதுவா? வேற ஏதாவது புதுசா சண்டை செய்யலாமா? ஏய் அப்படி சண்டை செய்யறது யாரா இருக்கா உங்களுக்கு? ஒருத்தர் இருக்கா நண்பா. யாரா? இப்படி உட்கார சொல்றேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நண்பா நான் சொல்லிட்டேன். சொல்லு நண்பா. ஒரு சேஞ்சா இருக்கும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நானா செதுக்குனதுடா. நான் எடுத்துக்கிட்டவா? எடுத்துக்கிறேன். கண்ணு என்னதான் பொண்ணு என்னதான் உன்னை காப்பாத்த இங்க யாரா இருக்கா? May I come in? Violence. ஐயா நான் லென்ஸ் இன்னைக்கு வைக்கல ஐயா. I don't like. I avoid, but violence likes me. I can't avoid. ஆமா நண்பா யார் இவன்? ஐயா நான் சொல்றேன், என்னை காப்பாத்த வந்திருக்கிற என் ஃப்ரெண்டு நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் நான் சொல்றேன், என்ன பார்த்து தமிழ்நாட்டுல யாருன்னு கேட்ட முதல் கேட்டது நான்டா. யாரா நீ? என்னடா நம்ம கஷ்டப்பட்டு ஸ்டூடியோ ஹைஜாக் பண்ண சொன்னா உங்க 2 பேர்ல நீங்க யார் கெத்துன்னு கேட்டுறீங்களா? உங்களை எல்லாம் அடக்கத்துக்கு ஒருத்தர் இருக்காருடா. கூப்பிடுறா எங்க பாச. பாசாரு கொருகுன்னு பாக்குறாரு, எல்லாரும் பாக்குறாங்க. அசிங்கமா இருக்கும் பாஸ்.
ஏய் ரீல் பேசலாமா? ஐ லைக் இட். நான் கண்ணுக்காகவும் குனிஞ்சிருக்கேன், பண்ணுக்காகவும் குனிஞ்சிருக்கேன். இப்போ நீ பேசிட்டே இருப்ப விட்டா வா சொல்றேன். ரீல் ஓகே? சூப்பர் தான். வாங்க தங்கம். ஆட போல அவங்க நம்ம காப்பாத்துவாரு. 1 மினிட் இறக்கி விடு. நான் அதான் சொன்னல, பாஸ்ல நம்ம விட்டு போக மாட்டாரு. எப்பவுமே கூட வேலை செய்யல, பத்திரமா பார்த்துப்பாரு. இந்த வேலை தானே உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆமா பாஸ். என்னத்த கிழிச்ச? நான் இனிமே உங்ககிட்ட சேர மாட்டேன். அவன் தான் எனக்கு பெஸ்ட். நீங்களா வேஸ்ட். போங்கடா. பாஸ் அவன் கூட போறேன். பாஸ் விட்டு போகாதீ பாஸ். பாஸ் பஸ் உங்களை விட்டா. ஐயோ நான் ஸ்டுடியோ. யோ பாஸ். சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம தளபதியோட ஃபோட்டோ ஒன்றா வந்துச்சுனாலே கண்டிப்பாக அது யாரும் லைக் பண்ணாமல் நம்ம ஸ்க்ராலே பண்ண மாட்டோம். பட் இந்த பர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து லைக் பண்ணியிருக்கீங்க தானே? எப்படி இருந்துச்சு? சூப்பர். அண்ட் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. பட் இருந்தாலும் மென்டார்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்களோட வேத வாக்குன்னு நாங்கள் எடுத்துப்போம். நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான 3 ஸ்டார்ஸ் தளபதி, யாஸ், இவங்க 3 பேரையும் எங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்ததுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். சூப்பரா இருந்துச்சு, நல்லா பண்ணீங்க. திவாகரனா என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. பீஸ்ட் வேற லெவல் அதிரடியா பண்ணிட்டாரு அவரு. விஜய் சார் வாய்ஸ் அப்படியே நல்லா இருந்தது. அதே மாதிரி அஜிதா பண்ண தௌஃபிக்கு அதே மாதிரி ரியலா ஆட்டிடியூட் நல்லா இருந்தது. யாஸ் அவருடைய வாய்ஸ் நல்லா இருந்தது. தீவிரவாதியை இன்னும் பயங்கரமா மிரட்டியிருப்பாங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்புறம் வேற லெவல் ஆகிட்டாங்க. ஸோ ஜட்ஜஸ், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்க விரும்புறீங்க? விசில் ஆர் முரசு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண 3 டீமுமே வந்து விசில் தான் வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்னும் சூப்பரா உங்ககிட்ட இருந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நாங்க எதிர்பார்க்குறோம். இப்போ போய் உங்க பிளேஸ்ல உட்காருங்க. எல்லா டீமும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அடுத்து யார் வர போறாங்கன்னா, நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா நம்மளோட மென்டார்ஸோடது. அப்படியெல்லாம் வந்து விட்டுற முடியாது. மென்டார்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கலாம்ப்பா. சோ லெட்ஸ் வெல்கம் அவர் சூப்பர் மென்டார்ஸ் ஆன் ஸ்டேஜ். கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா. மாப்ள, சென்னையில ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல? ஏண்டா சென்னையில வெயில் அடிக்காம உன் மூஞ்சில வெள்ளையாடா அடிக்கும். சரி விடு மாப்ள. மாப்ள ஏதாவது நல்ல குளு குளுன்னு இருக்கிற மாதிரி இடமா சொல்ல. குளு குளுன்னு இருக்கிற மாதிரியா? பக்கத்து வீட்டுல ஒரு சாவு விழுந்துருச்சு, அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த ஐஸ் பாக்ஸ் சும்மா தான் இருக்கு. அத வேணா சுவிட்ச் போட்டு ஒரு 4 மணி நேரம் படுத்துக்கிறியா? ஏன் மாப்ள, அதுல இருந்து தான் நீ எந்திச்சு வரியா? இல்லடா, நீ குளு குளுன்னு இருக்குன்னு அங்க படுத்துக்க. விளையானது மாப்ள, வெயில் எவ்வளவு ஹாட்டா இருக்கு பாரு. அங்க ஏதோ ஒரு நல்ல பிளேஸா இருக்கு, அங்க வேணா காத்து வாங்கலாமா? பெரிய கடை இருக்கு, அந்த கடைக்குள்ள போனோம்னு வச்சுக்க கண்டிப்பா குளிரா இருக்கும், நல்லா காத்து வரும். வா வா, அதுக்குள்ள போலாம். நம்ம பைத்தியம்னு நம்ம யார்கிட்டயும் காட்டிக்க கூடாது. எங்கப்பா ஷோரூம்ல சேல்ஸ் மேனேஜரை காணா? சேல்ஸ் மேனேஜர் மாப்ள, நம்மளால தமிழ்நாட்டு பைத்தியம், அங்க போய் ஆந்திரா பைத்தியம். அமைதியாரா குரங்கு. தம்பி, கடையை ஒழுங்கா பார்த்து சொன்னா யாரு இவங்க சார்? இப்படி வாங்க முதல்ல. நம்ம பைத்தியம்னு காட்டிக்கவே கூடாது. வணக்கம் சார். வணக்கம் 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 தம்பி. வணக்கம் சார். சார், நம்ம கடையில எல்லா பொருளுமே இருக்குது, ஓகேவா? முதல் வர கஸ்டமருக்கு ஒரு சவரம் ஃப்ரீ. முதல்ல கொடுங்க சார். வாங்க வாங்க வாங்க. சார் சார் எனக்கு சவரம் பண்ணுங்க சார், தாடி அதிகமா இருக்கு சார். என்னங்க பைத்தியக்கார மாதிரி பேசுறான்? நீங்க தான சார் சொன்னீங்க சவரம் ஃப்ரீயா பண்ணுவோம்ட்டு. சார், இந்த துணியெல்லாம் நல்லா துவைச்சு நல்லா காய போட்டு அதை ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும் சார். அது மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ஏன் விடுகதையா சொல்றானுங்க? துணியை போட்டு காய நல்லா. அப்படின்னா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தான் உனக்கு அனுப்புவோம். அதெல்லாம் வேணாம் சார். அது சார் சார் டக 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 சவுண்டு வரும். சுத்தம் சார், நல்லா சுத்தம். துணியெல்லாம் அப்படியே புரிஞ்சு அதுவே எடுத்து பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா இருக்குது. நீங்க சொல்லத பார்த்தா வாஷிங் மிஷின் கரெக்டா? சார், அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா வாங்குற மாதிரி அது 15,000 ரூபாய் வரும். என்ன சொன்னீங்க? 15,000 ரூபாய் வரும். மாப்ள
15,000 ரூபான்னா அப்ப ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுக்கு. லட்சக்கணக்கில் இருக்கும் சார். ஆமா, எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வேணும் சார். 10,000 ரூபாயில வாங்கிக்கங்க. அப்பல 10,000 ரூபான்னா கோடி கணக்குல இருக்கும். 10,000 வேணாம் சார், இன்னும் கொஞ்சம் குறைச்சி பாருங்க. 5,000 ஒன்று இருக்கு, வாங்கிக்கிறியா? பரவாயில்ல சார், 5,000 ஆனா அது ஓடாது சார். நாங்க ஓடுவோம் சார். பாத்தீங்களா, பயங்கர இதுவா இருக்காரு இவரு. வா வா சார், அந்த 5,000 வாஷிங் மிஷின் இருக்குல்ல, அது மேனுவல் தான். அது கரண்ட் கிடையாது. துணியை உள்ள போட்டு துவைக்கிற சோப்பு தூள் உள்ள போட்டு இவனை தூக்கி உள்ள போட்டு பிரஷ் போட்டு தைக்க சொல்லு. நல்ல ஐடியாவா இருக்கு சார். தம்பி வந்ததுல இருந்து மாதிரியா பேசுது சார். நல்ல தம்பி சார், படிச்ச பையன் சார். என்ன ஒண்ணு சின்ன ஒரு வியாதி இருக்கு சார். என்ன அது வியாதி? கடிச்சோ கோபியான்னு ஒரு வியாதி இருக்கு சார். கடிச்சோ கோபியா அப்படின்னா ஒண்ணு இல்ல சார். நீங்க ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லுங்களேன், உடனே காதை கடிச்சிருவாங்க சார். என்னங்க ஏதாவது இருக்கா சார் கடையில? ஏங்க நம்ம கடையில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அடுத்த பொருள்லாம் வேணும் சொல்லுங்க சார். இந்த இது இருக்குமே, அது இருக்கா சார்? இந்த இப்படியே மேல சுத்துமே, அது இருக்கா? ஏய் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் சார்? இன்னொரு விஷயம், இந்த படம்லாம் பார்ப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, அது இருக்கா சார்? படம்லாம் பார்ப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. வீட்டுக்கு பொருள் வாங்க சொன்னா விடுகதையா கேட்டுக்கிறான் இவன். புரிஸ்டர், நீங்க கேட்கறது எல்இடி டிவி தானே? உங்களுக்கு எத்தனை இன்ச்சி வேணும்? 1/4 கிலோ இஞ்சி கொடுங்க. பாருடா. வேற என்ன வேணும் சார்? 1/4 கிலோ இஞ்சி, 3 எலுமிச்சம்பழம் கொடுங்க. அப்பப்ப தலையில தேய்க்கணும், சூடு ஏறிடுச்சுன்னா காதை கடிச்சிருவாங்க சார். உங்களுக்கு எந்த பொருளும் இல்ல, வெளில போங்க. கண்டிப்பா இல்லன்னு சொன்னா கண்டிப்பா சார். சார் இல்லன்னு சொன்னா இருக்கு சொல்லுங்க. டிவி வாங்கினா என்ன சார் கொடுப்பீங்க? டிவி வாங்கினா ஒரு மிக்ஸி ஃப்ரீ சார். மிக்ஸி வாங்கினா சார்? ஒரு கிரைண்டர் ஃப்ரீ சார். கிரைண்டர் வாங்கினா சார்? கிரைண்டர் வாங்கினா ஒரு சோப்பு டப்பா ஃப்ரீ சார். சோப்பு டப்பா வாங்கினா சார்? ஒரு சோப்பு ஃப்ரீ சார். அந்த சோப்பை முதல்ல கொடுத்துருங்க, நாங்க போய் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா அப்புறமா வரோம். ஆமா சார். ஃப்ரெஷ்ஷா வரீங்களா? சோப்பு கொடுங்க சார். இருக்கு. சோப்பு இருக்கா இல்லையா சார்? நீங்க இருங்க. நீங்க நல்ல கஸ்டமர், டீ சொல்லிட்டு வர இருங்க. ஹலோ சார், இன்ஸ்பெக்டரா சார்? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், கடைக்குள்ள இடம் மாதிரி 2 பேர் வந்துக்கிறானுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். சார் ஏதோ என்ன சொன்னீங்க? ஏசி இந்த ரூமுக்குள்ள போய் சுவிட்ச் போட்டா அப்படியே குளிருமே, அது இருக்கா? அதுதான் குளு குளு குளுன்னு அது இருக்கா? சார் நீங்க ஏசி தானே கேக்குறீங்க? அதான் போன்ல சொல்லிட்டு இருந்தீங்களா? அது ஒரு எத்தனை டன் வேணும்? அது ஒரு 10 டன் சார். டன்ல வேணாம், எங்களுக்கு ஒரு டின்ல கொடுங்க. டின்லையா? பெரிய பெரிய டின்னா கொடுங்க. உங்களுக்கு பெரிய டின்னா? சரி கொடுத்துறேன் சார். அது ஒரு 5 போட்டுக்கோங்க சார். 5 ஏசியா சார்? 1000 கிலோ 1 டன், 10,000 கிலோ எத்தனை டன்? 10,000 கிலோ அத்தனை டன். டன் 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 டனா டன். இவன மாதிரிலாம் கிடையாது சார். சரி சார், நீங்க தெளிவா இருக்கீங்க. டீசன்ட்டானவன் சார். நான் இவன மாதிரி காதெல்லாம் கடிக்க மாட்டேன், டைரக்டா தொண்டியா கடிச்சிடுறேன். இருங்க போங்க. வந்தால இருந்து ஆடியன்ஸ் கட்சிங்கிறீங்க. அது இருக்கு சார். படுத்த உடனே தூக்கம் வரணும். தூக்க மாத்திரை வாங்கி போட்டு 2 பேரும் படுத்து சாவுங்கடா. இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கா இல்லையா சார்? இங்க பாருங்க சார், கை நீட்டி தூங்கணும், கால் நீட்டி தூங்கணும். ஆமா அந்த மாதிரி இப்ப கைட்டு அடிப்பாங்களே. என்னடா வேணும் உங்களுக்கு? சார் கால் நீட்டி தூங்கணும், கை நீட்டி தூங்கணும். அது மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு எங்களுக்கு 2 பீரோ வேணும். டேய் கட்டில தானே தூங்குவானுங்க. பீரோனா உள்ள போய் லாக் பண்ணிட்டு தூங்கிக்கலாம்ல, யாருக்கு தெரியாது. என்னங்க ஒரு பீரோக்குள்ள தூங்குவாங்க? இப்படிதான் போன வாரம் லாக்கருக்குள்ளே தூங்குனான் சார். லாக்கர் புள்ளியா? அவர் சைஸுக்கு அது போதும் நினைக்கிறேன். கரெக்டா பத்தும் சார். ஏன்னா இவன் வெளியில போய் யாரையாவது காதை கழிச்சிடறான். நீங்க கேக்குற பொருள் இங்க இல்ல. இருக்கு சொல்லுங்க. எல்லாம் வேர் ஹவுஸ்ல இருக்கு, இங்க இல்ல. நான் போய் எத்தனை வந்துடுறேன். நம்ம சேல்ஸ் பையன் இருப்பான் நிரஞ்சன், அவங்கிட்ட போய் நீங்க டீல் பண்ணுங்க. போங்க, நான் வந்துடுறேன். தம்பி சாரு கேட்கத்த இல்லன்னு சொல்றாதரா? வணக்கம் சார். உங்கள்ட்ட ஏதாவது இருக்கா சார்? இருக்கு. கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கா சார்? இருக்கு சார். அப்ப நீங்க ஆங்கரா வந்திருக்க கூடாது சார். வந்திருக்க கூடாது சார். ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும், இருக்கா? இருக்கு சார். அது வந்து எங்க கடை முதலாளி பொண்ணுங்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கோம். உங்கள்ட்ட இருக்கா? இல்ல என்கிட்ட இருக்கா? அதாவது என்கிட்ட இருக்கா? 10,000 ரூபாய் பணம் இருக்கா? 10,000 ரூபாய் இருக்கா? சொல்லு. இருக்கா? இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டேன். எனக்கு ஷோ போட்டு அவ்வளவு காசு இருக்காது. இருக்கா? இருக்கு. அவன் இல்ல. 10,000 ரூபாய் இருக்கா? நான் செக் பண்ணுவேன். இல்லன்னு இருக்கா? இல்லனே. விரட்டி வெளுக்கத்தானுது.
இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம மென்டாஸோட ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம். செட்டே வந்து செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அண்ட் அடுத்ததா இப்போ என்ன ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு 3 டீமும் வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் 3 டீமுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு டீமுக்கு தான் நம்ம கிளியர் வியூ ஆப்டிக்கல் ஐ கேர் வழங்கும் ஒரு சூப்பரான 10,000 வர்த் கிஃப்ட் வாட்சர் வந்துட்டு கிடைக்க போகுது. அந்த டீம் யாரு அப்படின்றத நம்மளோட மென்டார்ஸ் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்றாங்க. இதை அப்படியே ஜூம் கொண்டு போங்க. இந்த பொண்ணுங்க பெர்ஃபார்ம் பண்ணல, அங்க இருக்காங்க பசங்க. இது 4வதா பண்ணாங்களே, அது ஏதாவது இருக்கா வாய்ப்பு? ஓகே அவங்க ஃப்ரீ பெர்ஃபார்மன்ஸ். சரி ஓகே, முடிவு பண்ணிட்டாங்க. அது அந்த 4வது பெர்ஃபார்மர் என்னைக்கு ஒழுங்கா பண்றாங்களோ அன்னைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு மேலிடம் சொன்னுச்சுங்க. அண்ணா தீவிரமா யோசிச்சிட்டீங்களா? யோசிச்சோம். அப்ப நீங்க மேடைக்கு வந்துடலாம். கிளியர் வியூ ஆப்டிக்கல் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம் வழங்கும் 10,000 வர்த் கிஃப்ட் வாட்சர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த வாரம் எந்த டீம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? மென்டாஸ் ப்ளீஸ். ஆக்சுவலா வந்து இது ஒரு கஷ்டமான ரிவ்யூ தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம மட்டும் தான் இவங்களை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதிகமா பப்ளிக் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நாங்க வெளியே போகும்போதே நிறைய பேர் கேட்கறாங்க, ஜி அந்த டீம் நல்லா பண்றாங்க, இந்த டீம் நல்லா பண்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு டீமையும் உண்மையாதாட்டா ஒவ்வொரு டீமையும் தனித்தனியா வாட்ச் பண்ணி என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் எங்க ஃபேமிலிலே நிறைய பேர் பாக்குறாங்க அந்த டீம் நல்லா இருக்கு, இந்த டீம் நல்லா இருக்குன்னு. ஸோ இது எதுக்கு சொல்றதுன்னா அவ்வளவு பேர் வாட்ச் பண்றதுனால நம்ம இன்னும் பெஸ்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்காக தான். ஆனா இன்னைக்கு 3 பேர் பண்ணதுல அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு நாங்க வந்து கூட்டி பேசுனதுல அது எங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன்னா 3 டீமுமே வந்து ஜட்ஜஸ் கிட்ட இருந்து விசில் தான் வாங்கிருக்காங்க, உங்க கிட்ட இருந்து மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் தான் வாங்கிருக்காங்க. அதுல எந்த டீம் பெஸ்ட்னா அடாவடி வம்சம். அடாவடி வம்சம். So let's welcome அடாவடி வம்சம் on stage. வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஷோ வந்து செம்ம ஜாலியா சூப்பர் ஃபன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோல நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றோம். Until then it's bye from Tara and Niranjan and இது கலக்கல் காமெடி காங்ஸ்டர். Alle Patrice, Emma de Putina, alle Patrice.